மிளகாய் விவசாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. அந்த மிளகாய் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் காப்பீட்டு நிறுவனங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இதுவரைக்கும் முழுமையான நிவாரண தொகையை கொடுக்கல, பயிர் காப்பீட்டு தொகையும் கொடுக்கல. கடந்த வருஷம் நெல்லு அறுவடைக்கு தயாரான நெல்லு மீண்டும் முளைச்சு பயிராயிருச்சு. அந்த முளைச்ச நெல்லுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் கொடுக்கல. அதே போல விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன், தேசிய வாங்கிய கடன்களை ரத்து செய்யுங்க. அதே போல ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் 20 இடங்கள்ல எண்ணெய் கிணறு அமைக்கிறதுக்கு திட்டத்தை சுல்தான் கமிட்டியினுடைய அறிக்கையை கெஜெட்ல வெளியிடுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிங்கன்னு சொல்லி 5 அம்ச கோரிக்கைகளுக்கு நிறைவேற்ற சொல்லி இங்கே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். கொட்டுமலையில எங்களுக்கான தீர்வுகளை தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவும் சந்திச்சு எங்களுக்கு உரிய அரசாணையவோ உரிய நிபந்தனை கொடுத்தாலும் மட்டும்தான் போராட்டத்துக்கு அடுத்து வெளியேறும். தவிர மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் சரி, எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும் நீடிக்கும் நீடிக்கும். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை சும்மா பேரளவுக்கு பேசுறாங்க. ஒரு வருஷமா எந்த நாளைக்கு வந்துடும் நிவாரணம், அடுத்த மாசம் வந்துடும், எழுதி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் அதே தகவல் தான் சொல்றாங்க, எழுதி அனுப்பிட்டாங்க. இவங்க எழுதி அனுப்புனது டிட்வா புயல்லையே அழிஞ்சு போச்சு. அதனால இவங்க சொல்றத நம்ப முடியாது. மாவட்ட ஆட்சியர் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசி எப்ப தர்றோம், எந்தெந்த பகுதிகளுக்கு தரணும், எந்தெந்த பகுதியில் கொடுத்திருக்கிறிய அப்படின்ற முழுமையான உத்தரவாதம் கொடுக்கணும். அவர் உத்தரவாதம் கொடுக்காத வரைக்கும் வேளாண்மை துறை அதிகாரிகளும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் மிகப்பெரிய நாடக கம்பெனியை நடத்துறாங்க. விவசாயிகள் பட்ட கஷ்டம் தெரியலையா? எங்க குரல் தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து களத்தில் போராடும்.